பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 47ஆம் அதிகாரம். 46ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, இப்பொழுது யாக்கோபனுடைய குமாரர்கள் எல்லாம் எகிப்திற்கு போய் தானியம் வாங்குவதற்காக போயிருக்கிறார்கள். இப்போ தன்னுடைய இளைய மகன் பென்யமீனையும் யாக்கோபு அனுப்பி வைத்திருக்கிறார். யாக்கோபுடைய உள்ளத்தில் என்னெல்லாம் ஓடிட்டு இருந்திருக்கோம். யோசேப்பையும் காணோம், பென்யமீனையும் அனுப்பி வச்சிட்டோம். இவங்க திரும்பி வருவாங்களா, என்ன நடக்கும், ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட உயிர் இருக்கவே செய்யாது, இளைய மகனுக்கு எதுவும் ஆயிட்டுனா என்று சொல்லி மிகவும் கலக்கத்தோடு இந்த இடத்துல யாக்கோபு காணப்படுகிறார். அப்போ தான் எகிப்திலிருந்து திரும்பி வந்த சகோதரர்கள் எல்லாம் யாக்கோபை பார்த்து அவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க தெரியுமா? நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை அவர்கள் சொல்கிறாங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அதுக்கு முந்தின 45ஆம் அதிகாரம் 26, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் எகிப்து தேசத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். ஆனால் யாக்கோபால இவ்வளவு பெரிய ஒரு உண்மையை நம்ப முடியல. ஏன்னா 15 ஆண்டுகள் ஏறக்குறைய ஆகிவிட்டது. இப்படி ஒரு காரியத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதன் பின்பு யோசேப்பு கொடுத்து அனுப்பிய பொருட்கள், இவர்களை எகிப்துக்கு கூட்டிகிட்டு போவதற்கு அவங்க அனுப்பின எல்லாவற்றையும், வாகனங்கள் எல்லாவற்றையும் பார்த்தபோது யாக்கோபால நம்பாமல் இருக்க முடியல. 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஆவி உயிர்த்தது. இதுவரைக்கும் யாக்கோபு உயிரோடு தான் இருந்தார். ஆனால் ஒரு செத்தவனாகவே அநேக ஆண்டுகள் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். தான் நேசித்த எல்லாவற்றையுமே இழந்தவராக காணப்பட்டார். செத்து போன ஒரு மனிதனை போல தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த நல்ல ஒரு செய்தியை கேட்ட உடனே அவருடைய ஆவி உயிர்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட உடனேயே யாக்கோபு என்ன செய்கிறார் தெரியுமா? தனக்கு மிகவும் பிரியமான மகன்தான், அவன் உயிரோடு இருக்கிறான், உடனடியாக போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அதற்கு முன்பதாக அவன் செய்யக்கூடிய ஒரு காரியம், 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அவன் யோசேப்பை பார்ப்பதற்கு முன்பதாக தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்ட பின்பு அவன் தன் மகனாகிய யோசேப்பை சந்திப்பதற்கு போகிறான். இப்போ எல்லாருமா தன்னுடைய குடும்பம், பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க, மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பெரிய குடும்பமாக இவர்கள் எகிப்தை நோக்கி செல்கிறார்கள். 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர், அது போக ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். இப்போ எத்தனை பேர் கானான்லேருந்து எகிப்துக்கு போகிறாங்க? 70. பெரிய குடும்பம். இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன குடும்பங்கள் தான் நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாம். கணவன் மனைவி, ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை, 3 பிள்ளைகள், இப்படி தான் நம்ம இருக்கிறோம். அன்னைக்கு இந்த குடும்பத்தில் 70 பேர் என்ன பண்ணுறாங்க? அவங்க எகிப்திற்கு போகிறதை நாம் பார்க்குறோம். எகிப்துக்கு போயாச்சு. இப்போ 29ஆம் வசனம், யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி, அப்பா எகிப்துக்கு வந்துட்டாங்க என்கிற செய்தி வருகிறது. உடனே யோசேப்பு தன்னுடைய தந்தையை சந்திப்பதற்காக, அந்த 29ஆம் வசனம் படிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும். உடனேயே யோசேப்பு தன்னுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். என அத்தனை ஆண்டுகள் தான் தன்னை நேசித்த தகப்பனை பிரிந்திருந்தான். இந்த உறவு இன்றைக்கு சேருகிறது.
யாக்கோபு சொல்லுகிறது அடுத்த வசனத்தில் இருக்கிறது, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே என்று சொல்லி. ஏன்னா யாக்கோபை பொறுத்த மட்டில் யோசேப்பு என்றைக்கோ மரித்து போயாச்சு. யோசேப்புக்கு தான் தெரியும் அப்பா உயிரோடு இருக்கிறார். ஆனால் யாக்கோபை பொறுத்த வரைக்கும் யோசேப்பு என்னைக்கோ மரித்து போயாச்சு. ஆனால் இன்னைக்கு இன்னும் நீ உயிரோடு இருக்கிறாயே என்று சொல்லி 2 பேரும் அன்றைக்கு ஒன்று சேருகிறார்கள். உடனடியாக இந்த குடும்பம் பார்வோனுக்கு முன்பதாக கொண்டு போகப்படுகிறது. 47ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், யோசேப்பு பார்வோனிடத்தில் போய். இப்போ எல்லாருமா சேர்ந்து பார்வோனை சந்திக்கிறார்கள். ஸோ பார்வோனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. என்ன நடக்குது தெரியுமா? பார்வோன் நல்ல சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் இந்த குடும்பத்திற்கு. 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்தில் உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய் என்று யோசேப்பை பார்த்து பார்வோன் சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம சற்று ஒரு சின்ன தியானம் நம்ம பண்ணலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நாம் அநேகருக்கு தெரியும். அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். 17 வயசில் யோசேப்பு தொலைந்து போனான், மரித்து போனான் என்று சொல்லக்கூடிய செய்தியை யாக்கோபு கேட்கும்போது இதில் ஏதோ நல்லது இருக்குதுன்னு அவரால் புரிஞ்சு கொள்ள முடியுமா? அல்லது யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன் உயிருக்குயிராக நேசித்த தன்னுடைய மகன் ஒரு மிருகம், துஷ்ட மிருகம் அடித்து போட்டு இரத்த கரையோட தான் வாங்கி கொடுத்த பலவருன்னு அங்கேயே கொண்டு காட்டுறாங்க. அந்த நேரத்தில் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும்பா, தேவன் எல்லாம் பார்த்துக்குவார் என்று சொல்லியிருந்தாலும் அவரால் அதை புரிந்து கொண்டு இருக்க முடியாது. அப்போ என்ன கேள்விதான் இருந்திருக்கும்? அப்படி என்ன நல்லது என் 17 நிரம்பிய மகனை பறி கொடுக்கறதுல இருக்கும் என்று தான் அன்னைக்கு கேட்டிருப்பான். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? பஞ்சம், உலகம் முழுவதும் பஞ்சம், எங்கேயுமே சாப்பாடு இல்லை. ஆனால் எகிப்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த எகிப்து தேசத்திற்கு 70 பேராக பெரிய குடும்பமாக அவர்கள் வந்து சேருகிறார்கள். பார்வோன் சொல்கிறது என்ன? எகிப்தில் உள்ள ஒரு ஓரமான ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் இருந்துருங்க, அப்படி கூட சொல்லலை. எகிப்தின் முதன்மையை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்க. எகிப்தின் முதன்மையான இடத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்க. இதுதான் அந்த பெரிய நன்மையை யாக்கோபால அனுபவிக்க முடிஞ்சது. 27ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இதன் விளைவாக நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் மிகவும் பலுகி பெருகினார்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கு கொடுத்தார், யாக்கோபுக்கு கொடுத்தார். என்ன தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். இந்த பஞ்ச காலத்தில் எந்த தேசத்தில் இருந்தால் இவங்க பலுகி பெருக முடியும்? எங்கே இருந்தாலுமே பலுகி பெருக முடியாது. ஒரு மழை காரணமாக 2 நாள் கடைகள் எல்லாம் திறக்கலைன்னு வச்சுக்கோமே. இது கொரோனா 19 வந்துச்சு, கடைகள்லாம் திறக்கலை. வீட்டில் 2 பிள்ளைங்க தான் அல்லது 3 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை. ஆனால் சாப்பாடு கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இவங்க 70 பேர் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பலுகி பெருகுங்க, ஆனால் அல்லது நீங்கள் பலுகி பெருகுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ முழுவதும் பஞ்சம், சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் மடிந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி பலுகி பெருக முடியும்? பார்த்தீங்களா? அவங்க பலுகி பெருகுவதற்கு, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, ஆண்டவர் ஒரு நல்ல சரியான இடத்தை ஆயத்தம் செய்வதற்கு யோசேப்பை முன்பதாக அனுப்பி இன்றைக்கு யாக்கோபையும் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் அங்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ இந்த அதிகாரத்தில் நடக்கிறது என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த இடத்துல நிறைவேறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை ஒருவேளை நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் அதிலெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய காரியம், இந்த காரியம்
நான் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதை ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு நேராக என்னை நடத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசத்தோட நம்ம ஆண்டவரோடு நடந்தோன்னு வச்சுக்கோமே, யோசேப்பு இந்த இடத்துல பார்த்தது மாதிரி, யாக்கோபு பார்த்தது மாதிரி பெரிய காரியங்களை நம்ம பார்ப்போம். தன்னுடைய முதிர் வயதில் யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது. இந்த நேரத்தில் கூட முதியவர்கள் அநேகர் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நான் இன்றைக்கு குறிப்பாக முதியவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? முதிர் வயதில் புதிய துவக்கங்களை அல்லது புதிய திருப்பங்களை தரக்கூடிய தேவன். நிறைய நேரத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சின்ன பிள்ளைங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், வாலிபர்களை ஆசீர்வதிக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், முதியவர்கள் இனிய வாழ்க்கையில் ஒரு திருப்பமே கிடையாதா? இதற்கு மேலே என்னால் எதையுமே இழக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கையினுடைய இவ்வளவு நாட்களை நான் கடத்திட்டேனே என்று இருந்த இடத்துல ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? இந்த ஜெப நேரத்தில் முதியவர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, நீங்களும் கூட விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபுவை ஆசீர்வதித்த பிறகு அநேக காரியங்களை யாக்கோபு இழந்திருந்தார். ஆனால் ஆசீர்வதித்த பிறகு இப்போது திரும்பமாக ஆண்டவர் ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்தார். அதன் பின்பு எகிப்துக்கு வருகிறார். எத்தனை வருஷம் எகிப்தில் அதுக்கு பிறகு உயிரோடு இருந்தார் தெரியுமா? 17 ஆண்டுகள். 17 ஆண்டுகள் அவர் அநேகரை ஆசீர்வதித்தார். பார்வோனை ஆசீர்வதித்தார், பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு மிக பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவர் யாக்கோபினுடைய கடைசி பகுதியில் கடைசி 17 ஆண்டுகள் ஆண்டவர் வைத்திருந்தார். இந்த நேரத்தில் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். முதியவர்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை தொடும்படியாக நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களை என்ன பாதையில் நடத்தி கொண்டு வந்திருந்தாலும் ஒரு புதிய ஒரு திருப்பத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் யாக்கோபை சந்தித்து புதிய திருப்பத்தை கொடுத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். குறிப்பாக முதியவர்கள் இதை கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, என் வாழ்க்கையில் இனி ஒரு நன்மை வராதா? பிள்ளைங்கள்லாம் படித்து முடித்து போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, நானும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன். அல்லது ஒரு சிலர் இப்படி கூட சொல்லலாம், ஏதோ ஒரு பார்ட்னரை, கணவனையோ மனைவியோ கூட இழந்து இன்றைக்கி நான் தனியாக இருக்கிறேன். இனிய வாழ்க்கையினுடைய இந்த நாட்களில் ஏதாவது புதிய காரியம் நடப்பதற்கு சாத்தியமா என்று கூட கேட்டுக்கொண்டு இருக்கலாம்ப்பா. இந்த நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். யாக்கோபின் தேவன் யாக்கோபை தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில் சந்தித்து ஆண்டவரே புதுப்பித்த தேவன் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதியவரையும் ஆண்டவர் தொட்டு அவர்களுடைய ஆவியை ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாதி வழியில் போய் கொண்டிருந்த எலியாவை பார்த்து நீங்கள் பேசினீங்களே ஆண்டவரே, சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்து உறங்கி கொண்டிருந்த எலியாவை தூதன் தட்டி எழுப்பி, எலியாவே இதனை சாப்பிடு, நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரம், எலியாவே நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரம் என்று எலியாவை திரும்பவுமாக ஓட செய்த தேவன் அருமையான முதியவர்களை இந்த செய்தியின் மூலமாக ஒரு ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து ஒரு பலத்தை கொடுத்து திரும்பவுமாக எழுப்பி ஆண்டவருடைய பலத்தோடு தங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் ஓடுவதற்கு ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, அப்படியே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.